வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, பிரஞ்சு, லஞ்ச் பாக்ஸ், டின்னர் இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி காரப்போலி பண்ண போறோம். இதே நார்த்ல இதை ஆலு பராட்டா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எல்லாமே அதுலயே கலந்து பண்ணிடுறதுனால தனியா தொட்டுக்கிறதுக்கு ஸ்பெஷலா ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டா, டேஸ்டா, ஃபில்லிங்காவும் இருக்கும். இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னா ஊறுகாய் தொட்டுண்டு சாப்பிடலாம். நார்த் இந்தியன்ஸ் தயிர் தொட்டுண்டு சாப்பிடுவா. அதே குழந்தைகளா இருந்தா ஜாம், கெச்சப் இதெல்லாம் கூட தொட்டுண்டு சாப்பிடலாம். எப்பயும் நம்ம சப்பாத்தி பண்ணி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு குருமாவோ ஒரு கிரேவியோ பண்றதை விட இந்த காரப்போலி பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க டேஸ்டி அண்ட் ஹெல்தியான காரப்போலி, அதாவது ஆலு பராட்டா குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டு இருக்கேன். தோலை எடுத்துட்டு இதை நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவு எடுத்துட்டு இருக்கேன். 4 பச்சை மிளகாய், இது ரெண்டையும் சேர்த்து நம்ம கிரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். ஜீரகமும் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம கிரஷ் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிப்போம். இஞ்சி பச்சை மிளகாய் வதங்கினதும் நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துருவோம். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா ஆப்ஷனல் தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நம்ம சேர்த்து அந்த பவுடர்ஸ் எல்லாமே ஈவனா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் தாராளமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி, கொஞ்சம் கசூரி மேத்தி நல்லா கையால் அப்படி கிரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி சேர்த்தோம்னா நல்லா வாசனையா இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதுல கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அதை சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த லேசான ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நம்ம மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி எல்லாம் சேர்த்தோம் இல்லையா, அப்பயே உப்பையும் சேர்த்துருங்கோ. நான் அப்ப சேர்க்க மறந்துட்டதுனால நான் கடைசியில சேர்க்கிறேன். உப்பு சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு ஈவனா அந்த மாவுல மிக்ஸ் ஆகணும். இல்லைன்னா ஒரு இடத்துல உப்பு அதிகமாகவும் ஒரு இடத்துல உப்பே இல்லாமையும் இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். உப்பு காரம் கரெக்டா இருக்கா அப்படின்னு தேவைப்பட்டா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா சூடு ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம இதுக்கு தேவையான கோதுமை மாவை பிசைஞ்சிடுவோம். மெஷரிங் கப்ல 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். ஃபர்ஸ்ட் இந்த உப்பு எண்ணெய் இந்த கோதுமை மாவுல ஈவனா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அப்படி பெசரி விட்டுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி விட்டு இது நல்லா சாஃப்டான மாவா பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு பாருங்க, நல்லா சாஃப்டான மாவா அப்படி இழுத்து நல்லா பிசைஞ்சுக்கணும். நம்ம சப்பாத்தி மாவோட இது கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும். அப்பதான் நம்ம ஸ்டஃப் பண்ணி இடும்போது மெலீஸா இடத்துக்கு வரும். இது நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சமா எண்ணெய் விட்டு நல்லா கோட் பண்ணிடுவோம். அப்பதான் மாவு காயாம இருக்கும். இந்த மாவு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம வதக்கி வச்ச உருளைக்கிழங்கு நல்லா சூடு ஆறிடுத்துன்னு அந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு ஸ்டஃபிங்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம பிசைஞ்சு வச்ச கோதுமை மாவு நல்லா சாஃப்டா ஊறிடுது. இது ஒரு முறை நல்லா திரும்ப பிசைஞ்சுட்டு இதையும் இதை போல சின்ன சின்ன உருண்டையா நம்ம நல்லா உருட்டி எடுத்துருவோம். மாவை எடுத்துட்டு கொஞ்சம் கோதுமை மாவுல நம்ம கோட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு எடுத்துக்கலாம், இல்லை அரிசி மாவு கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்பதான் நமக்கு இடும்போது ஒட்டாம வரும். எக்ஸ்ட்ரா மாவு ஃபுல்லா இது போல டஸ்ட் பண்ணிடுவோம். கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய சப்பாத்தியா பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணா போதும். இதை நம்ம கையில எடுத்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது சென்டர்ல வச்சு எல்லா பக்கமும் இது போல க்ளோஸ் பண்ணிக்கணும். எக்ஸஸ் மாவை நம்ம எடுத்துடலாம். திரும்பவும் இதை நல்லா ரவுண்ட் பண்ணிப்போம்.
பாருங்க, இதை நல்லா சீல் பண்ணிக்கணும். இதை போல திரும்பவும் கொஞ்சம் கோதுமை மாவு தொட்டுண்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை ஃபுல்லா இதை போல டஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கையால இந்த மாதிரி ஃபிளாட் பண்ணிப்போம். அப்பதான் நம்ம உருளைக்கிழங்கு வந்து ஸ்டஃப் பண்ணிருக்கோம் இல்லையா, அது ஈவனா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். இதை இப்ப நம்ம இட ஆரம்பிக்கலாம். ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தின்னாவும் இல்லாம நம்ம பண்ணிக்கணும். ஒருவேளை ஒட்டுறது அப்படின்னா கொஞ்சமா வந்து மாவு தொட்டுக்கலாம். இடும்போது இப்படி ஓரங்கள்ல இப்படி இட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரே மாதிரி ஈவனா வரும். இல்லைன்னா சென்டர்ல வந்து மெல்லீஸா இருக்கும், ஓரமெல்லாம் கனமாயிடும். இப்படி ஓரத்திலே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வரலாம். பாருங்க, இந்த அளவு திக்னஸ் இருந்தா போதும். ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தின்னாவும் இல்லாம இதை போல நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். கல்லு சூடா எடுத்து திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய், வெண்ணெய், நெய் எது வேணாலும் நல்லா இருக்கும். லேசா பொங்கி வருது பாருங்க. இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த சைடும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா அப்படி பூரி மாதிரி பொங்கி வந்திருக்கு. ரெண்டு சைடும் இது போல நல்லா கோல்டன் ஸ்பாட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு விருப்பம் இருந்தா கடைசியா கொஞ்சமா நெய் விட்டுட்டோம்னா நல்லா வாசனையா இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வருது. லேயர்ஸ் அழகா மேல லேயரும் கீழே லேயரும் நல்லா பிரிஞ்சு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் சென்டர்ல இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் கூட தாராளமா நம்ம கொடுக்கலாம். பாருங்க கூட ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. காரப்போலிய சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு பிரமாதமா வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு பண்ணி எடுத்துக்கலாம். காரப்போலி பாருங்க, உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பண்ணி ஆலு பராட்டா அப்படின்னு கூட சொல்லலாம். நல்லா சாஃப்டா இருக்கும். இதே நம்ம எல்லாமே சேர்த்து பண்ணிடுறதுனால டேஸ்டும் வந்து அட்டகாசமா இருக்கும். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு, லஞ்சுக்கு, லஞ்ச் பாக்ஸ், நைட் டின்னருக்கு எல்லா நேரத்துலயுமே வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஃபில்லிங்கா டேஸ்டா இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். இதுல வந்து எல்லாமே நம்ம சேர்த்து பண்ணிடுறதுனால நமக்கு தொட்டுக்கிறதுக்கு ஸ்பெஷலா எதுவும் தேவைப்படாது. வந்து ஊறுகாய் பிளஸ் தயிர் இது தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க எப்படி பஞ்சு மாதிரி இருக்கு. இல்ல ஃபில்லிங் பாருங்களேன், ஃபுல்லா ஒரு லேயர் அப்படியே ஃபில்லிங் இருக்கு. நம்ம வெறும் பிளெயின் சப்பாத்தி தனியா ஒரு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது கிரேவி குருமா பண்றதை விட இந்த மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணி பண்ணும்போது டேஸ்டும் நல்லா இருக்கும். இது எவ்வளவு நேரம் ஆனா கூட இதே மாதிரி சாஃப்டா இருக்கும். காரப்போலி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுது. எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு. இதுக்கு வந்து ஊறுகாயும் தொட்டுக்கலாம், தயிரும் தொட்டுக்கலாம். ஆனா எனக்கு வந்து ஊறுகாய் தொட்டு சாப்பிடறதா ரொம்ப பிடிக்கும். ஆவக்காய் ஊறுகாய் தொட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம சாஃப்டா இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆலு பராட்டாவும் ஊறுகாவும் வந்து பெஸ்ட் காம்பினேஷன். இந்த ஊறுகான்னு இல்ல மாங்காய் தொக்கு, தக்காளி தொக்கு அதெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். இதுலயே நம்ம உப்பு காரம் எல்லாமே சேர்த்து இருக்கிறதுனால தொட்டுக்க எதுவும் இல்லைன்னா சும்மாவே சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்கு. இதே வந்து நம்ம இன்னும் ஹெல்த்தியா பண்ணணும் அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கோட பன்னீரை வந்து நல்லா உதுத்து அதை சேர்த்து கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ப்ரோட்டீன் ரிச்சாவும் இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அழகா ரோல் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஜாம் கொடுத்தா கூட போதும், அழகா தொட்டுன்னு சாப்பிடுவா. நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும். நம்ம நைட்டே கூட அந்த ஃபில்லிங் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு ஒரு டப்பால போட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோம்னா காத்தால ஜஸ்ட் மாவை பிசைஞ்சிட்டு இந்த ஃபில்லிங்கை வச்சு நம்ம இந்த மாதிரி காரப்போலி வந்து பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் நம்ம கொடுத்துடலாம். வேலையும் நமக்கு ஈஸியா முடிஞ்சிடும். டேஸ்டா இருக்கிறதுனால குழந்தைகளும் சாப்பிட்டுருவா. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த காரப்போலி இல்ல ஆலு பராட்டா இதை வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லா நேரத்துலயுமே நம்ம சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.